நாங்கள் ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு தாங்க போனோம். இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இது காலை நேரம் அப்படிங்கிறனால கடற்கரையை ஒட்டி சன்லைட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே முகத்தில் ஒளி அடிக்குதுங்க. கடல் காற்றுல அப்படியே நிற்கும்போது அப்படியே நமக்கு அப்படியே ஒரு அழகான ஒரு இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு பூரிச்சு போயிடும். அந்தளவுக்கு ஒரு நல்ல இடம் இது. இந்த இடத்துல போட்டிங்கெல்லாம் இருக்குதுங்க. அதுக்கு தான் இப்போ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இது இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ். இங்கே தான் பணம் கட்டி நம்ம போட்டிங் போகணுங்க. அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கடல் இன்னும் ரசிக்க ரசிக்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. ரம்மியமான காட்சிங்க இது. இப்போ நாங்கள் குந்துக்கல் பீச்சுக்கு வந்திருக்கிறோம். இந்த பீச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க இந்த பீச்சு. இது பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவிலே முதல் ரிசர்ச் சென்டர் இங்கதான் அமைச்சதா சொல்லப்படுது. அந்த பீச்சுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். அந்த பீச் எங்க பாத்தீங்கன்னா இந்த லைன் பூராமே அப்படி கடலா இருக்குதா, அப்படியே இந்த சைடு பாருங்க, அங்க ஒரு ஐலாண்டு தெரியுது பாருங்க. அந்த ஐலாண்டு தாங்க இந்த குந்துக்கல் பீச்சோட முதல் ஹைலைட்டே, வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க ஒரு ஐலாண்டு தெரியுதுங்களா, இதுவும் குந்துக்கல் பீச்சோட ஸ்பெஷாலிட்டிங்க. அந்த மாதிரி தாங்க இந்த பீச் பூராமே ரொம்பவே அருமையா இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாவே ஐலாண்டு தான். இதுல இங்க போட்டிங் இருக்குதுங்க. இந்த போட்டிங் போறதுக்கு தான் இப்ப நாங்க இங்க வந்திருக்கிறோம். பாருங்க, அப்படியே இந்த சைடு பூராமே அப்படியே அழகா இருக்கும். ஆனா இந்த பீச்சை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஆட்கள் அதிகமா வந்தா தான் போட்டோ எடுப்பாங்க அப்படின்னு, அதுவும் வெதர் நல்லா இருந்தா தான் போட்டோ எடுப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. நாங்க அதுக்கு வேண்டியதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு ஆளுக்கு 300 ரூபா சார்ஜ் பண்ணணும் அப்படி வர சொல்லியிருக்கிறாங்க. சரி, நாங்க போட்டிங் ரெடி ஆயிடுச்சுன்னா நான் அங்க போயிட்டு அந்த ஐலாண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா உங்களுக்கு காமிக்கிறேங்க. வழக்கத்தை விட இங்கே கடல் அலை அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதாவது மற்ற நாட்களை விட அதிகமான கடல் அலை இருக்குது. நீங்கள் போட்டிங் போகிற சிரமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார். சரி, நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ நாங்கள் குந்துக்கல் பீச்சுக்கு வந்தோம். பீச்சில் இப்போ ரொம்ப கடல் சீற்றம் அதிகமாக இருக்கிறதுனால போட்டிங் இல்லை அப்படின்ட்டாங்க. அது கொஞ்சம் ஏமாற்றமா இருந்தது. சரி, என்ன பண்றது அப்படின்னு தெரியல. சரி, அப்படியே விவேகானந்தர் மண்டபத்தையும் பார்த்துட்டு விவேகானந்தரோட அருங்காட்சியத்தையும் பார்த்துட்டு அப்படியே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. நீங்க பாருங்க, கடல்ல பாருங்க எவ்வளவு சீற்றம் அதிகமா இருக்குதுன்னா, அதனாலதான் பாதுகாப்பு கருதி இதை போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க விசாரிச்சு பார்த்ததில்ல. சரி, என்ன பண்றோம், இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்துட்டோம். சரி, வேற வழியில மனசு ஒரு விரக்தியோட தான் கிளம்புறாங்க. இந்த மாதிரி இந்த குந்துக்கல் பீச்சோட நம்பர் எங்கிட்ட, போட்டிங்கோட நம்பர் என்கிட்ட இருக்குது. நான் கீழே கூட உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க யாராவது வரனா முதல்ல முன்கூட்டியே கேட்டு போங்க, வாங்க. ஏன்னா எங்களை மாதிரி யாரும் ஏமாந்துட வேண்டாம். ஆனா இடம் அருமையான இடங்க. போட்டிங் போனீங்கன்னா சூப்பராக தரமான இடமா இருக்கு. உங்களுக்கு லக்கு இருந்தா பாருங்க.